அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் ஆய்லர்ஸ் தியரம், ஆய்லர்ஸ் ஹோமோஜீனியஸ் தியரம் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்? இஃப் u ஈக்குவல்ஸ் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் 5 பிளஸ் ஒய் பவர் 5 பை எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், ப்ரூவ் தட் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல்ஸ் டு 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது இ பவர் லாக் சம் எஃப் இருந்துச்சு அப்படின்னா இ லாக் இன்வர்ஸ் டு ஈச் அதர், அப்போ கட் ஆயிரும். அப்போ வெறும் எஃப் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா லாக் அண்ட் இ என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வர்ஸ் டு ஈச் அதர்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் டு ஈச் அதர். சரிங்களா? அதாவது என்ன சார்னா லாக் இ வேல்யூ 1 இல்லைன்னா இ பவர் லாக் ஏ இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ ஏன்னு மட்டும் சொல்லுவோம். ஏன்னா லாகும் ஈயும் இன்வர்ஸ் டு ஈச் அதர்னு சொல்லுவோம். அந்த லாஜிக் படி நான் ஒர்க் பண்றேன். அதாவது யூ இருக்கு இல்லைங்களா, யூ ஈக்குவல்ஸ் டு லாக் ஆஃப் பிராக்கெட்ல என்ன வேணா இருந்துட்டு போகுது, அப்படி இருக்கட்டும், பிராக்கெட் நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ டேக் எக்ஸ்பொனன்சியல் ஆன் போத் சைட்ஸ், காமா வி கெட் ரெண்டு பக்கம் இ ஆப்ரேட் பண்றேன். அப்போ ரெண்டு பக்கம் எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் ஆப்ரேட் பண்ண என்ன சார் ஆகும்னா இ பவர் யூ ஆயிரும். இ பவர் யூ அப்போ என்ன சார் ஆகும்னா இ பவர் லாக் ஆஃப் அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஏதோ ஒரு டேர்ம் இருக்கட்டும். சரிங்களா? அப்போ என்ன இ லாக் கட் ஆயிரும். சரி, அது நான் ஏன் கூட எடுத்துக்கிறேன், கன்வென்ட்டுக்காக நான் சும்மா ஏன் கூட எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இ லாகும் கட் ஆயிரும். அப்போ என்ன சார் கிடைக்கும்? ஏ மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நான் நியூ நேம் கொடுக்குறேன். என்ன நியூ நேம் கொடுக்குறேன்னா லெட் எஃப்ன்ற நியூ நேம் கொடுக்குறேன். எஃப் ஈக்குவல்ஸ் டு இ பவர் யூ. அந்த இ பவர் யூன்றது ஏன்றது என்ன சார்? பிராக்கெட். பிராக்கெட் என்ன சார் இருக்கு? எக்ஸ் பவர் 5 பிளஸ் ஒய் பவர் 5 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். சரிங்களா? ஏன்னா இ அண்ட் லாக் இன்வர்ஸ் டு ஈச் அதர் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ என்ன செக் பண்ணணும்னா இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணும். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸா இருந்துச்சுன்னா நான் ஆய்லர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ஹோமோஜீனியஸ் செக் பண்றதுக்கு என்ன சார் பண்றதுன்னா எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் போடணும் இல்லைங்களா? எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் போடணும். அப்போ டி எக்ஸ் ஹோல் பவர் 5 பிளஸ் டி ஒய் ஹோல் பவர் 5 டிவைடட் பை டி எக்ஸ் ஹோல் கியூப் பிளஸ் டி ஒய் ஹோல் கியூப். சரிங்களா? இப்போ மேலே என்ன சார் ஆகும்? டிஎக்ஸ் ஹோல் பவர் 5ன்றது டி பவர் 5 எக்ஸ் பவர் 5 ஆயிரும். சிமிலர்லி டி பவர் 5 ஒய் டு தி பவர் 5 ஆயிரும். டினாமினேட்டர்லையும் டி பவர் 3 எக்ஸ் பவர் 3 தென் டி பவர் 3 ஒய் பவர் 3 ஆயிரும். இல்லைங்களா சார்? இப்போ நியூமரேட்டர்ல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க சார். நியூமரேட்டர்ல டி பவர் 5 காமனா இருக்கு. டினாமினேட்டர்ல டி பவர் 3 காமனா இருக்கு. அப்போ எழுதுங்க சார் என்ன இருக்குன்னு பாருங்க. டி பவர் 5 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டேம் எக்ஸ் பவர் 5 பிளஸ் ஒய் பவர் 5. கீழே என்ன சார் இருக்குன்னு பாருங்க. டி பவர் 5 வெளியே எடுத்துட்டா எக்ஸ் பவர் 3 பிளஸ் ஒய் பவர் 3 கிடைக்கும். ஸோ கீழே டி பவர் 3 இல்லையா, நான் 5 போட்டேன்னா கீழே டி பவர் 3. அப்போ மேலே டி பவர் 5 இருக்கு சார், கீழே டி பவர் 3 இருக்கு. அப்போ என்ன சார் ஆகும்? 5 3 கட் ஆச்சுன்னா டி பவர் 2 இருக்கும். கூட எக்ஸ் பவர் 5 டிஸ்டர்ப் பண்ணல, ஒய் பவர் 5 டிஸ்டர்ப் பண்ணல, டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 டிஸ்டர்ப் பண்ணல, ஒய் பவர் 3 டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ இது என்ன ஃபார்மெட்ல சார் இருக்கு? அதே ஃபங்க்ஷன் தான். டி பவர் 2 ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சும் இல்லை, தென் டீல மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு, அது டி பவர் 5. அப்போ இது என்ன சொல்லலாம்னா therefore f is homogeneous. f is homogeneous function with n is equal to 2. n ஓட வேல்யூ 2 இல்லைங்களா? அப்போ f ஓட வேல்யூ என்ன சார் நமக்கு? f ஓட வேல்யூ என்ன சார்? e பவர் u. f ஓட வேல்யூ e பவர் u. அதான சார் எடுத்துக்கணும். முன்னாடி பாருங்க, f ஓட வேல்யூ e பவர் u எடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இது கிளியரா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும். அதனால என்ன பண்றேன்? therefore definition of Euler's function இல்ல Euler's theorem.
ஆய்லர்ஸ் தியரம் என்ன சார் சொல்லுது? x into dou u by dou f by dou x. x into dou f by dou x plus y into dou f by dou y equals to n into f. சரிங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். x அப்படியே இருக்கட்டும். dou by dou x அப்படியே இருக்கட்டும். f க்கான வேல்யூ இங்க வச்சிருக்கோம் இல்லையா சார்? e பவர் u. அப்ப x க்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். e பவர் u சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. e பவர் u plus y dou by dou y e பவர் u equals to n into n க்கான வேல்யூ என்ன சார்? other 2. f க்கான வேல்யூ e பவர் u. சரிங்களா சார்? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணணும் சார்? இந்த e பவர் u-வை x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் u-வை x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப x அப்படியே இருக்கட்டும். e பவர் u எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா எகைன் எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் தான். u-வை x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். the same time y அப்படியே இருக்கும். e பவர் u டிஃபரன்ஷியேட் பண்ணா எகைன் e பவர் u தான். into u-வை y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 2e பவர் u டிஸ்டர்ப் பண்ணல. 2e பவர் u டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ ரெண்டு டைம்லையும் பார்த்தீங்கன்னா e பவர் u காமனா இருக்கும். அப்போ e பவர் u-வை காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா x into dou u by dou x plus y into dou u by dou y. ஸோ RHSல இருக்கக்கூடிய 2e பவர் u-வை டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா e பவர் u காமனா இருக்கு. e பவர் u கட் பண்ணிக்கலாம். அப்போ கடைசி என்ன சார் இருக்கு நமக்கு? x into dou u by dou x plus y into dou u by dou y equals to 2. இதான் சார் ப்ரூவ் பண்ணோம். ரிசல்ட் கிடைச்சிருச்சுங்களா? ஓகே, நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.